51 James Webb. 1 only is correctங்களா? வேற? ஒன் அண்ட் ஃபோருங்களா? வேற? Successor of Hubble, yes, orbiting the sun from 1.5 million kilometers away from the earth. கரெக்ட் தான் இல்லைங்களா? L2ல இருக்கு. L2 இல்லையா? L1 தான் வரும். L1, L2, L3. L1, L3, L4, L1. ஆனால் ஆமாங்க, எஸ் 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அவே தான் வந்து ஆர்பிட் பண்ணுது. அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஜஸ்ட் அதோட ஃபீச்சர்ஸ்லேயே வந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் வந்து ஆர்பிட் பண்ணிகிட்ருக்கு. சக்ஸஸர் ஆஃப் ஹபிள். இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹபிள் தான் வந்து விசிபிள் அண்ட் அல்ட்ரா வயலட்டில் வந்து பேசும். இது வந்து இன்ஃப்ராரெட்டில் படிக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப், இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரமில் படிக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப்பு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் L2, L1 கொடுத்துருக்கு. L2. So both 1 and 2 are correct. Both 1 and 2 are correct. Third statementல infrared அப்படி இல்லைனா வந்து அது ஹபிளை குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். ஜேம்ஸ் வெப்பை குறிக்கணும் அப்படின்னா அது வந்து அல்ட்ரா வயலட்னு வரக்கூடாது, இன்ஃப்ராரெட்னு வரணும். 0.6 to 28 மைக்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து மாறணும். சாரி 2.8 மைக்ரான்ஸ்ன்ற மாதிரி வந்து மாறணும். பேங்கர்ஸ் பேங்க் டீங்களா? வேற எல்லா டெபாசிட்டையும் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் வச்சிருக்காங்களா, ரிசர்வ்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்களா? அதுதான் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை அது ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து மாறும், சப்ஜெக்டிவான விஷயம் தான். எல்லா டெபாசிட்ஸுங்களா இல்லை ரிசர்வ்ஸ் மட்டும் தானுங்களா? ரிசர்வ்ஸ் மட்டும் தான் இல்லைங்களா? ஓகே, ஃப்ரேமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதர் பேங்க்ஸ் ரீட்டைன் தேர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ. ரிசர்வ்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே நம்ம கீ எப்படி போகுது அப்படின்னா, ரிசர்வ்ஸ் மட்டும்தான் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து இருக்குது. அவங்களோட இதெல்லாம் வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க. அவங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே, டெபாசிட் அவங்க வாங்கக்கூடிய டெபாசிட்ஸ் எல்லாமே இவங்களே தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்லி ரிசர்வ்ஸ் மட்டும்தான் வந்து ஆர்பிஐ கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆர் கீ இஸ் கோயிங். ஆல்சோ கோயிங் த சேம் வே. A, 2 and 3. இப்போ எல்லா டெபாசிட்ஸும் கிடையாது, ஒன்லி ரிசர்வ்ஸ். சொல்லுங்க. இல்லைங்க, அது ஒரு டெர்மினாலஜி வந்து வெறும் டெபாசிட் கொடுத்துருக்கனால வந்து மற்ற எல்லா டெபாசிட்ன்ற மீனிங் அது தந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம கம்ப்ளீட் போடுற ஆன்சர் வந்து வேஸ்ட் ஆகிடும். ரிசர்வ்ஸே கரெக்டாக இருக்குது அப்படின்னா எஸ் ஆபியஸாக அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த டெபாசிட்டுக்கு பதிலாக ரிசர்வ் இருந்தால் அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒட்டாந்தரமாக டெபாசிட் மட்டும் இருக்கிறதுனால we are assuming that ரிசர்வ்ஸ் மட்டும் தான் வைப்பாங்க அப்படின்ட்டு. அகைன் சப்ஜெக்டிவ் தான், நீங்கள் சொல்கிற மாதிரியும் பேசலாம் தான், நான் சொல்கிற மாதிரியும் பேசலாம் தான். பட் நம்ம கீ இந்த வழியாக தான் வந்து போயிருக்கு. நீங்கள் சொல்கிற நான் தப்புன்னு சொல்லலை, அதுவும் ஒரு சைடில் வந்து பேசுறது. அகைன் அது கீ செட்டரை பொறுத்து தான் வந்து இருக்குது, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண பொறுத்து தான் வந்து இருக்குது. இல்லை யூபிஎஸ்சி சொல்கிறாங்க. With reference to GNP and GDP, consider the following statements. 53. A. GNP indicates quantitative as well as qualitative aspects of the economy. So, quantitative aspects சொல்லுவோம் நமக்கு தெரியும். Qualitative aspects எப்படின்னா வெளி செக்டார்ஸ் வந்து ஏன் ப்ராடக்ட்ஸ் மேலே எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்குது, இல்லை நான் வந்து வெளி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வெளி எக்கனாமிஸோட ப்ராடக்ட்டில் எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு குவாலிட்டேட்டிவ் சிக்னிஃபிகன்ஸுமே வந்து ஜிஎன்பின்னு சொல்லி தரும். பேசிக்காக ஜிடிபின்றது என்னோட உள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுறது ஜிடிபி. ஜிஎன்பி பார்த்தீங்க அப்படின்னா
நான் எவ்வளோ டிபெண்ட்டாக வெளியே இருக்கேன், இல்லை வெளியே இருக்கவன் என் மேலே எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கான் அப்படின்ற அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவுமே வந்து கால்குலேட் பண்ணும். சரிங்களா? அதனால தான் வந்து போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஜிஎன்பியில் பேசுகிறோம். ஜிஎன்பி ஆல்வேஸ் ஹையர் தென் ஜிடிபி இன் இந்தியாலாம் வந்து கிடையாது. சரிங்களா? ஆல்வேஸ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீவான டேர்மு, வாய்ப்பே கிடையாது. A one only. 54. GEF தான் இல்லைங்களா? Global Environmental Facility. B, World Bank acts as a trustee and UNCCD ஓட ஃபைனான்சிங் மெக்கானிசமாக வந்து இருக்குது. இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் ஒரு 6 கன்வென்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு 5 கன்வென்ஷன்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் மெக்கானிசமாக வந்து ஆக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரி ட்ரிவன் இனிஷியேட்டிவ்ஸ், கண்ட்ரிஸ் ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாலுமே அதுக்குமே வந்து ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட்டாக வந்து GEF ஆக்ட் பண்ணலாம். அந்த 1992 Earth Summitல CBD, UNFCCC and UNCCD அது 3, ஸ்டாக்ஹோம் அண்ட் மினிமாட்டா கன்வென்ஷன் இதுவுமே வந்து GEF is funding. UNCCD, CBD, UNFCCC, Minamata and Stockholm Convention. Minamata on mercury, Stockholm on persistent organic pollutants. Tariff rate quota system. Tariff rate quota 1, 2 and 4ங்களா? வேற tariff rate quota system. Tariff rate quota system அப்படின்னும் போது ஒரு 2 tier ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதுக்கு 2 tier ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது ஒன்று வந்து லைக் அது பேசிக்காக என்ன பண்ண நினைக்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் இட் வில் நாட் லிமிட், இவ்வளோதான் கூட்ஸ் வரணும் அப்படின்னு வந்து லிமிட்லாம் பண்ணாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ், லெட்ஸ் சே ஒரு 10 லிட்டர் பால் வருது அப்படின்னா 2 லிட்டர் பால் வந்து டாரிஃப் இல்லாமல் நீ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோ, பேலன்ஸ் இருக்க 8 லிட்டர் பாலுக்கு வந்து நான் டாரிஃப் போடுவேன் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இட் டஸ் நாட் லிமிட், 10 லிட்டர் தான் வரணும், அதில் இப்படி பண்ணணும் அந்த மாதிரி லிமிட் வந்து பண்ணாது, எவ்வளோ நாளும் வரட்டும். பட் நீ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா, இப்போ RCEPயில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா மார்க்கெட் ஆக்சஸ் தரது. மார்க்கெட் ஆக்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா RCEP ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அவங்களாம் ஆசியான் அவங்களாம் சேர்ந்து. ஸோ அந்த RCEPயில் ஒன்றாவது பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் சேர்றது பிரச்சனை கிடையாது. சைனாக்கு நியூசிலாண்டுக்கு நம்மளோட மார்க்கெட் ஆக்சஸ் தர தான் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நியூசிலாந்து வி ஆல் நோ டெய்ரியில் எவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. China will dump. So இதுக்காக தான் வந்து people usually they negotiate within all these agreements tariff rate quota system அப்படின்ட்டு. நீ 100 லிட்டர் பால் இருக்கிற அப்படின்னா 20 லிட்டர் பாலுக்கு வந்து ஜீரோ காஸ்ட் RCEP என்ன சொல்லுதோ அது மாதிரி பண்ணிக்க, பேலன்ஸ் இருக்க 80 லிட்டர்ஸ்க்கு நான் சொல்ற மாதிரி வந்து பண்ணிக்க. நான் கொஞ்சம் ஃபேராக தான் பண்ணுவேன். நான் கொஞ்சம் ஃபேர் இந்த சென்ஸ் ரொம்ப அதிகமான உசூரியஸ் ரேட்ஸ்லாம் போட போகிறது கிடையாது. கொஞ்சம் ஃபேரான ரேட், எல்லாருக்கும் என்ன சார்ஜ் பண்ணுறோம் அந்த ரேட் தான் சார்ஜ் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக 100 லிட்டர்ஸும் வந்து ஜீரோ ரேட்லேயோ இல்லை லோ காஸ்ட்லேயோ பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து லோ காஸ்ட்டில் பண்ணிக்கோ, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நான் என்னோட டாரிஃப் தான் போடுவேன் அப்படின்றது தான் டாரிஃப் ரேட் குவாட்டா சிஸ்டம் அப்படின்னு. 2 டைப்ஸ் ஆஃப் இது வந்து இருக்கும். ஒன்று வந்து ஜீரோ காஸ்ட்ல இல்லை லோ காஸ்ட்டில் பண்ணுறது, இன்னொன்று வந்து ரெகுலர் காஸ்ட்டில் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டு அந்த டாரிஃப் ரேட் குவாட்டா 20 லிட்டர் ஃபர்ஸ்ட் வர 20 லிட்டர் பாலுக்கு ஜீரோ காஸ்ட் ஆர் லோ காஸ்ட், 21லேருந்து 100 லிட்டர் வரைக்கும் வந்து அவன் என்ன காஸ்ட் போடுறான் அதுதான் வந்து காஸ்ட். சரிங்களா, இதுதான் வந்து டாரிஃப் ரேட் குவாட்டா சிஸ்டம் அப்படின்றது. ரீசெண்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த இதுக்கெல்லாம் வந்து போட போகிறாங்க அப்படின்ட்டு. ஆயில்ஸு, சாஃப்ளவர் ஆயில்ஸு, ரேப் சீட் ஆயில்ஸு, க்ரீம்ஸு, மில்க்கு, அந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மெய்ஸ், மில்க், க்ரீம், கிரானியூல்ஸ், சன்ஃப்ளவர் அண்ட் சாஃப்ளவர் ஆயில், ரேப் சீட் ஆயில். ஸோ இது 4க்கு வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் கேன் பி நெகோசியேட்டட் அண்டர் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து RCEPல நெகோசியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸாக வந்து இருந்தது. First statement is incorrect. It allows a set quantity of specific products to be imported at low or zero rate of duty. 2, 3 and 4 are correct. 2, 3 and 4 are correct.
56 presumption of constitutionality. only one is two பாரு presumption of constitutionality. என்னைக்காவது வந்து have you wondered that ஏன் ஒரு சில questions ஒரு சில laws and ஒரு சில orders மட்டும் they are being questioned under the court for judicial review அப்படின்ட்டு? எல்லா நிறைய லாஸ் போடுறாங்க இல்லைங்களா பார்லிமெண்ட் செஷனில் இருக்கும்போது, ஏன் ஒரு சில லாஸ் மட்டும் வந்து கொஸ்டினுக்கு போகுது ஜுடிஷியரிக்கு? கான்ஸ்டியூஷன்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. அது கான்ஸ்டியூஷன்லாம் இருக்குது இல்லை அதோட வேலிடிட்டியை வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் மற்றது எதுவும் போல அப்படின்னா அதுதான் அங்கே தான் வந்து இந்த டாக்டர் அப்படின்றது வேலை பார்க்குது. presumption of constitutionality. Anything that a legislature brings, it is presumed that it is constitutional. It is in tandem with the constitution. கான்ஸ்டியூஷன் கூட ஒத்து போகுது அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன்ல வந்து இருப்பாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் அவுட்ரைட்டா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்குது இல்லை வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவின்சஸ்க்கு வந்து அல்ட்ரா வயர்ஸா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து இட் வில் பி டேக்கன் அப் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ, இட் வில் பி டேக்கன் அப் ஃபார் கொஸ்டினிங். அப்படி இல்லை அப்படின்னும் போது இட் இஸ் presumed தட் அது கான்ஸ்டியூஷனலாக தான் இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் presumption ஆஃப் கான்ஸ்டியூஷனாலிட்டி அப்படின்றது. புரியுதுங்களா? இதுவே ஒரு லாவே வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்து பேசும்போது ரெண்டு டைப் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து கான்ஸ்டியூஷனலா இருக்கும், இன்னொன்று வந்து அன்கான்ஸ்டியூஷனலா வந்து அப்பயுமே வந்து யூ கேன் இன்டர்பிரட் அன்கான்ஸ்டியூஷனலா கூட இன்டர்பிரட் பண்ணலாம். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் தான் நாங்கள் வந்து எடுத்துப்போம், செகண்ட் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கான்ஸ்டியூஷனல் வந்துச்சுனாவே அது கான்ஸ்டியூஷனல் தான் அப்படின்ற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் கேஸ் தட் இஸ் பீங் ரிலேட்டட் டு கான்ஸ்டியூஷனாலிட்டி ஆர் presumption ஆஃப் கான்ஸ்டியூஷனாலிட்டி அப்படின்னா எம்எல் கமாரா கேஸ் அப்படின்ட்டு. இந்த கேஸ்ல தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. எம்எல் கமாரா கேஸ் presumption ஆஃப் கான்ஸ்டியூஷனாலிட்டி கூட ரிலேட் ஆன கேஸ். இட் இஸ் நாட் absolute, இட்ஸ் நாட் absolute presumption ஆஃப் கான்ஸ்டியூஷனாலிட்டி இருந்தாலுமே வந்து we are still questioning laws, we are still questioning laws, we are still questioning policies. So it is not absolute. B, only one is true. $57 Gini coefficient. சொல்லுங்க. FPI yes FPI Gini coefficient இருக்கு. yes FPI 57 வேற டீங்களா டான்ஜிபிள் அசட்டுங்களா FPI? இன்டான்ஜிபிள் இல்லைங்களா FPI? இன்டான்ஜிபிள் அசட் தான் இல்லையா அது? FPIs are intangible. Just check the key also. FPIs are intangible. Yes, it does. First statement correct. It does not provide the investor with direct ownership of a company's assets. It is a tangible asset. It is an intangible asset. ஏதாங்க only one statement is correct. ஏதான் the intangible asset, only one statement is correct. A. Fiscal activism டீங்களா? ஃபிஸ்கல் ஆக்டிவிசம் அதாவது எஸ் டெட்டை பற்றின கன்சர்ன் இல்லாமல் பப்ளிக் ஸ்பெண்டிங்கை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்காது. பப்ளிக் ஸ்பெண்டிங் ஃபிஸ்கல் ஆக்டிவிசம் அப்படின்னும் போது டெட்டு எப்படி போனால் எனக்கு என்ன, நான் வந்து பப்ளிக் ஸ்பெண்டிங் க்ரோத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து ஃபிஸ்கல் ஆக்டிவிசம். ஸோ மினிமம் கன்சர்ன் அபவுட் டெட் அண்ட் கிரேட்டர் எம்பசிஸ் ஆன் பப்ளிக் ஸ்பெண்டிங். ஆப்ஷன் டி. Minimum concern about debt and greater emphasis on public spending.
Negative real rate of interest is associated with 59. Being law. புரியுதுங்களா? ஸோ எஸ், நெகட்டிவ் ரியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது வந்து நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நாமினல் ரியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னதுங்க? ரியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இது வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். லெட் அஸ் சே நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இருக்குது, இன்ஃப்ளேஷன் 7% அப்படின்னா ரியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து -2% வந்து இருக்குது. ஆப்வியஸா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா மணி சப்ளை இருக்குது. மணி சப்ளை வந்து ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ், ஐம் நாட் சேவிங், சேவ் பண்ணாமல் போய் கூட்ஸ் வாங்கிட்டே இருக்கு. அதனால தான் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நடக்குது. புரியுதுங்களா? ஸோ தெர் இஸ் லோவர் சேவிங்ஸ் அண்ட் ஹையர் இன்ஃப்ளேஷன் when negative real rate of interest is associated with lower savings and higher inflation. MPC established under MPC is established under RBI Act 1934. RBI Act tangible போது வந்து something that you can feel, something you can touch. அது இது ரெசீட்ஸ் மட்டும் தான் வரும் இல்லைங்களா? AGRs, GDRs எல்லா ஃபார்ம்ஸும் மட்டும் வரும். எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் இதுலேயும் வராது இல்லைங்களா? பாண்ட்ஸ், எஸ், பாண்ட்ஸ்லாம் வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸ் தான். ஆனால் எஃபி ஒரு ஜென்ரல் டெர்மினாலஜியாக வந்து நம்ம டேஞ்சிபிள் கன்சிடர் பண்ண முடியாது. அது ஒரு காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு சிலது டேஞ்சிபிளாக இருக்குது. ஷேர்ஸ் பண்ணலாம், அதுதாங்க எல்லாருமே வந்து பண்ண முடியாது இல்லைங்களா? அது ஏஜிஆர்ஸு, டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ், குளோபல் ADR அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், ஷேர்ஸ் பண்ணலாம். பட் அதை தாண்டி வந்து எஃபிஐஸில் வந்து நம்மளால் டேஞ்சிபிலிட்டி வந்து காமிக்க முடியுமா? டேஞ்சிபிள் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் அவுட்ரைட்டாக எஃபிஐஸை டேஞ்சிபிளான்னு சொல்ல முடியுமானா வந்து அது கொஞ்சம் கம்ஜியான ஏரியா, கொஞ்சம் க்ளவுடியான ஏரியா. IMF 61, IMF question number 61, like IMF எப்படி காசு வருது அப்படின்றத பற்றி மொத்தம் 3 இடத்துலேருந்து வருவாங்க. ஒன்று வந்து the membership that countries buy into, கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டா அப்படின்ட்டு மெம்பர்ஷிப் வந்து அலாட் பண்ணுவாங்க. அவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, குளோபல் லெவலில் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, வேர்ல்டு எக்கனாமியில் நீ எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்தியாவுக்கோ ஸ்ரீலங்காக்கோ ஒரு குறிப்பிட்ட கோட்டா வந்து கொடுத்துருவாங்க. கோட்டாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து அக்ரிமெண்ட்ஸ், செகண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ அக்ரிமெண்ட்ஸ்னு வந்து வரும். நியூ அக்ரிமெண்ட்ஸ் டு பாரோ, அதுக்கடுத்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் டு பாரோ. ஸோ இதுதான் வந்து 3 ways upon which IMF gets money. ஃபர்ஸ்ட் லைன் வந்து குவாட்டாஸ், செகண்ட் லைன் வந்து we have நியூ அக்ரிமெண்ட்ஸ், தேர்ட் லைன் வந்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ். சரிங்களா? அக்ரிமெண்ட்ஸ்னால் 2 பேர் வந்து அசோசியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி வந்து இல்லை பைலேட்டர் போது வந்து ஒரு கண்ட்ரி, இப்போ 2-3 கண்ட்ரி சேர்ந்து IMF வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து பைலேட்டரல் தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் வந்து வந்துடும். ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரி சேர்ந்து வர்றது. ஒரு கண்ட்ரி வந்து நான் இவ்வளோ ஆல்ரெடி கோட்டா கொடுத்துட்டேன், இப்போ USB லைக் ஆல்ரெடி என்னோட கோட்டா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து இப்போ ஐ எம் ஆல்சோ கிவிங் யூ லைக் ஒரு லோன் மாதிரி IMFக்கு வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நியூ அக்ரிமெண்ட்ஸ் கீழே வந்து வரும். சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் லைன் நியூ அக்ரிமெண்ட்ஸு, பைலேட்டர் வந்து தேர்ட் லைனில் வந்து இருக்குது. கோட்டா தான் பேசிக்காக வந்து இருக்குது. ரேட்டிவ், அது வந்து ரேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி வேர்ல்ட் எக்கனாமியில் டிசைட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பைலேட்டரல் borrowing agreements serve as third line. Yes, maximum வந்து it comes from quotas, not from new agreements. It comes from quotas, not from new agreements. Arrangements, new arrangements to borrow. Ways and means advance 62. Ways and means advance.
பீங்களா ஏனாச்சு வேற சி இல்லைங்களா போத் 1 and 2 வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் வந்து டெம்பரரி ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மிஸ்மேட்சஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வருது வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் சரிங்களா. அதை வந்து அதாவது பேசிக்காக ஆர்பிஐ காசு பற்றாக்குறை இருக்கும்போது வந்து ஐ கேன் கலெக்ட் ஃப்ரம் ஆர்பிஐ எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். என்ன பேராமீட்டர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% ரெப்போ ரேட்டை விட வந்து 2% அதிகமான இன்ட்ரெஸ்ட் லெவலில் வேஸ் அண்ட் மீன்ஸ் என்னால் வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதுதான் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸு. இந்த 90 டேஸ்க்குள்ளே வந்து திருப்பி கொடுத்துடணும். திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அங்கே தான் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து வரும். 90 டேஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்பெஷல் வேஸ் அண்ட் மீன்ஸ், இன்னொன்று வந்து ஜென்ரல் வேஸ் அண்ட் மீன்ஸ், நார்மல் வேஸ் அண்ட் மீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் வேஸ் அண்ட் மீன்ஸ் வந்து ரெப்போ விட கம்மியாக வந்து இருக்கும். ஸ்பெஷல் வேஸ் அண்ட் மீன்ஸ் வந்து ரெப்போ ரேட்டை விட வந்து 1% வந்து கம்மியாக தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எனி கவர்மெண்ட் தட் பாரோஸ் இனிஷியலி பாரோஸ் இன் ஸ்பெஷல், அதுக்கடுத்து தான் ஸ்டாண்டிங் போவாங்க. அதுக்கடுத்து தான் வந்து ஸ்டாண்டிங்கும் திருப்பி தர முடியல அப்படின்னா தான் வந்து it will go to overdraft facilities. ஸ்பெஷல் நார்மல் அதுக்கடுத்து ஓவர்டிராஃப்டாக மாறும். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் பிளஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ங்களா? எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் பிளஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட் எக்கனாமிக் காஸ்ட். எக்கனாமிக் காஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு வெளிப்படையாக என்ன செலவுகள் இருக்குது, உள்ள இன்சைடில் என்னென்ன செலவுகள் ஆகுது அப்படின்றது தான் எக்கனாமிக் காஸ்ட்டில் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. ஜிஎஸ்பி வேற GSPs both 1 and 2 both statements are correct. both 1 and 2 UNCTAD ஸ்டார்ட் பண்ணப்படுது. 0 டாரிஃப்ல வந்து எடுத்துட்டு வருவாங்க. இன்ஃபேக்ட் 2019ல வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் என்ஜாயர் ஆஃப் ஜிஎஸ்பிஸாக வந்து நம்ம இருந்தோம் யூஎஸ் கிட்ட. அதை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஒரு கான்டெக்ட்ல ஜிஎஸ்பி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. இந்தியா இன்னைக்குமே நீங்கள் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பிளாக் மார்க்ஸ், ஒன் ஆஃப் தி ட்ராபேக்ஸில் ஜிஎஸ்பி கேன்சல் பண்ணது வந்து இருக்கும். ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். இது யூஎஸ் இந்தியா மட்டும் 2 பேரும் நெகோஷியேட் பண்ணி போட்டது கிடையாது. அது ஒரு ஜென்ரல் ஃபினாமினன். ஒரு கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிப்பாங்க. அவங்க 2 பேர் நெகோஷியேட் பண்ணி ஜென்ரலாக ஜிஎஸ்பின்றது ஒன்று வந்து UNCTAD எடுத்துகிட்டு வரப்படுது. அதை எடுத்துகிட்டு வந்து தீஸ் 2 கண்ட்ரிஸ் இப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்கா கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி தே கேன் இன்கல்கேட் ஜிஎஸ்பி இன்டு தம். The orbit at L1 is almost parallel to the line joining the Earth and Sun. Aditya L1 aims to observe the Sun's photosphere. போட்டுருந்தீங்களா யாராவது? இப்போ L1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா L1 வந்து பேரலல் லைனில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எர்த் அண்ட் சன்னுக்கு இருக்கக்கூடிய அதே லைனில் வந்து இருக்கும். அதே ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே வந்துருக்கு. இட்ஸ் நாட் பேரலல், அதே லைனில் வந்து இருக்கும். ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் அதிலே இருக்கணும் அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை பர்பண்டிகுலராக இருக்கணும் அதை அசியூம் பண்ணிக்கலாம். எர்த்து சன் இருக்குது அப்படின்னா L1 வந்து இங்கே இருக்கும், L2 L3 4 and 5 வந்து இங்கே இருக்கும் இல்லைங்களா. ஸோ சேம் லைன் சன் அண்ட் எர்த் இருக்கக்கூடிய சேம் லைனில் தான் வந்து L1 வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சில இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி அசியூம் பண்ணி அது வந்து பர்பண்டிகுலர் டு த லைனாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் பேரலல், இட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி. இதுதான் L1 இப்படி எடுத்து நார்த் நோக்கி எடுத்து இட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி லைன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் பேரலல். அண்ட் ஆதித்யா L1 வந்து சீம்ஸ் டு ஸ்டடி தி சன்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் நாட் தி ஃபோட்டோஸ்பியர். இட்ஸ் நாட் பேரலல் பட் பர்பண்டிகுலர். அண்ட் சன்ஸ் அட்மாஸ்பியர் பற்றி வந்து படிக்குது, நாட் தி ஃபோட்டோஸ்பியர். கொரோனா குரோமோஸ்பியர் அது. MC Mehta case. Environmental activism.
எம்சி மேத்தா கிரீன் லாயர்னு பேருங்க அவருக்கு. எம்சி மேத்தா அவர் பேர் கிரீன் லாயர் அப்படின்ட்டு நிறைய கேசஸ். இப்போ தாஜ் பிஜிஎம் ஜோனு, இந்த 10,400 கிலோமீட்டர்ஸ் அந்த கேஸு, அப்புறம் போபால் கேஸ் ட்ராஜடி கேஸு, இந்த ஓலியம் கிளாஸ், போபாலுக்கு அடுத்து வந்து ஒரு ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் ஒரு கேஸ் லீக் ஆகும், ஓலியம் கேஸ் அப்படின்ட்டு. அந்த இது எல்லாமே வந்து எம்சி மேத்தானால தான் வந்து நடந்தது. எம்சி மேத்தான்றது வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டு, லாயரு. '67 SLR. போத்துங்களா வர சீங்களா? கேஷில் ஹோல்ட் பண்ண முடியாதுங்களா எஸ்எல்ஆர்? கேஷில் ஹோல்ட் பண்ணலாமா எஸ்எல்ஆர்? கேஷு, கோல்டு, டேட்டட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ம் சொல்லுங்கள் சதீஷ், என்ன சொல்ல வந்தீங்களா? இது வந்து செக்யூரிட்டிஸாக வந்து இருக்கும், கேஷாகவும் இருக்கலாம், கோல்டாகவும் இருக்கும், செக்யூரிட்டியாகவும் வந்து இருக்கலாம். ஸோ வில் கோ வித் நான் எஸ்எல்ஆர் இஸ் மெயின்டைன்ட் இன் நான் கேஷ் ஃபார்ம். ஓகே, டூ ஒன்லி, வில் கோ வித் டூ ஒன்லி. ஒன்லி அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது. நான் கேஷ் ஃபார்ம்லேயுமே வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு, பிகாஸ் கேஷ் ஃபார்ம்லையுமே வந்து வைக்க முடியும் நம்மளால. அது ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட். நான் கேஷ் ஃபார்ம்லேயும் வச்சுக்கலாம், கேஷ் ஃபார்ம்ஸ்லேயும் வந்து வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஒன்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும், நன் வந்து ஆன்சராக இருந்திருக்கும். எஸ்எல்ஆர் அது வந்து சிஆர்ஆர் பற்றி பேசுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சிஆர்ஆர் பற்றி பேசுதே ஒழிய எஸ்எல்ஆர் பற்றி வந்து பேசல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு அசியூம் பண்ணுறோம். நான் கேஷ் ஒன்லி அப்படின்னு இருந்தால் அது தப்பு. புரியுது? ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோக்கு என்ன மீனிங் கேட்குறீங்களா? ஈஸியாக லிக்விடாக மாற்றக்கூடிய விஷயங்கள். கேஷ் இருக்கும், அதுதான் கேஷ் இருக்கலாம், எல்லாமே கேஷாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ ஐ திங்க் பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்ட்டு, எது வந்து ஈஸியாக வந்து லிக்விடாக மாற்ற முடியும், ஈஸியாக லைக் எஸ்எல்ஆரா சிஆர்ஆரா அப்படின்றது. சிஆர்ஆர் தான் அதுக்கு வந்து ஈஸியாக மாற்ற முடியும். பிகாஸ் ஐ கேன் கீப் இன் கேஷ், தட் டஸ் நாட் மீன் ஐ ஹாவ் டு கீப் இட் இன் கேஷ். செக்யூரிட்டிஸை வந்து நான் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி, இல்லை கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றுறதுக்கு டைமை விட சிஆர்ஆரை பேசி வாங்கி ஐ கேன் ஈஸிலி ஹேவ் இட் இன் ஹேண்ட். சரிங்களா? ஸோ எஸ், ஒன்லி 2 இஸ் கரெக்ட். நான் கேஷ் ஃபார்ம்லையுமே வந்து ஹோல்ட் பண்ணலாம் எஸ்எல்ஆர். which of the following may result in inflation? Which of the following? 68. Which of the following may result in inflation? C, 2 and 4. 2 and 4. Indirect taxes is GST increase பண்றாங்க 18% இருந்து 28% ஆக்குறாங்க. ஆப்வியஸா காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா சப்ளை இல்லை, டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்காது, அப்படி இது ஒரு எக்கனாமிக் காஸ்ட் தான் இல்லைங்க. அது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் போது வந்து தனியாக பேச முடியாது. அது ஃபோர்கான் காஸ்ட்டை தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு பேசுவோம். அது நீங்கள் எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட் எடுத்துகிட்டு வரும். ஆமாம், அது ஆனால் அது எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட்னு சேர்த்துக்க முடியாது. 69. both A and B. Contractionary அப்படின்னா டியர் மணி பாலிசி, எக்ஸ்பான்ஷனரி அப்படின்னா இன்க்ரீசஸ் அக்ரிகேட் டிமாண்ட். எக்ஸ்பான்ஷனரி பாலிசினும் போது நிறைய மணி சப்ளை வந்து இருக்கும், டிமாண்ட் அப்போ ஜாஸ்தி தான் ஆக போகுது. அக்கவுண்ட்ஸ் லா, ஆர்த்தர் அக்கவுண்ட்ஸ் லா, டாக்ஸேஷனுங்களா வேற? Kunz law is related to unemployment. For every 1% decrease in unemployment, 2% GDP increase ஆகும் அப்படின்றது தான் Kunz law. For every 1% decrease in unemployment, 2% வந்து GDP increase ஆகும் அப்படின்றது தான் Kunz law.
71 sovereign gold bond scheme benefits to the Indian economy. Dingla. Where? A. Reduce gold imports to India. That's major cost. And second statement, enable investors to redeem bond in terms of gold. Gold திருப்பி தருவாங்களா 8 வருஷத்துக்கு அப்புறம்? கோல்ட்லாம் திருப்பி தர மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு இதுவே வந்து இம்போர்ட்ஸ் கம்மி பண்ணோம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் கோல்டு எனக்கு திருப்பி தந்து எந்த ப்ரோஜனம் இல்லைங்களா? அது கிடையாது. அண்ட் இட் டஸ் நாட் பிரிங் ஐடியலாக இருக்கக்கூடிய கோல்டை வந்து சர்க்குலேஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா அதோட வேலையே வந்து கிடையாது. என்னன்னா கோல்டு நிறைய இம்போர்ட் பண்ணிருக்கோம். கோல்டை விட வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ், கோல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா அது மாதிரி கோல்ட் பாண்ட்ஸ் அப்படின்றது இப்போ லைக் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்களாம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. லைக் வி ஆல் நோ 8 வருஷம் மெச்சாரிட்டி, 8 வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா 5 இயர்ஸ்க்குள்ள வந்து 5 இயர்ஸ் மெச்சாரிட்டிக்கு அப்புறம் வந்து ஏர்லியாக என்கேஷ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் வந்து வாங்கலாம். லைக் பீட் யார் இண்டிவிஜுவல்ஸ் வாங்கலாம், ஃபேமிலிஸ், இந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ் வாங்க முடியும், பார்ட்னர்ஷிப்ஸ் வாங்கலாம், கம்பெனிஸ் வாங்கலாம். ஸோ யார் வேணாலும் வந்து வாங்கலாம். ஏன் யார் வாங்க போகிறாங்கன்றதை பொறுத்து மினிமம் வந்து 1 கிராமுங்க, மேக்ஸிமம்ன்றது வந்து யார் வாங்க போகிறாங்க அப்படின்றத வந்து பொறுத்து டிசைட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் நீங்களும் நானும் போய் வாங்குறோம் அப்படின்னா 4 kg ஆஃப் கோல்டு வரைக்கும் வந்து வாங்க முடியும். ஒரு ஃபேமிலி போய் வாங்குது, ஜாயிண்ட் ஃபேமிலி போய் வாங்குது அப்படின்னா அவங்களால வந்து ஒரு 4 kg வரைக்கும் வந்து வாங்க முடியும். மற்ற எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து 20 kg அப்படின்றது. ஸோ 5 இயர்ஸ் வரைக்கும், 8 இயர்ஸ் கம்ப்ளீட் இது 10 இயர், 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் ஏர்லி என்கேஷ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி இது சாவரன் கோல்ட் பாண்ட் எனக்கு வந்து 4 kg வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்றத காமிச்சு அதை கொலாட்ரலாக யூஸ் பண்ணி லோன்ஸுமே வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி கோல்ட் பாண்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் என்னென்னா இம்போர்ட்ஸை கம்மி பண்ணோம் அப்படின்றது. சரிங்களா? உள்ளே இருக்கிறத வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்ல அதுவும் கிடையாது. ஸோ கோல்டில் ரிடீம்லாம் பண்ண மாட்டாங்க, காசு தான் வந்து திருப்பி தருவாங்க. ஒன் ஒன்லி. Which of the following term indicates a mechanism used by commercial banks for providing credit to the government? SLR. SLR. Where? Commercial banks providing credit to the government. SLRs தான். Because government securities தான் வந்து மேஜரா this is being held. SLR. அதனால அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும் for providing credit to the government. Ishat Hussain Committee, Social Stock Exchange. Social Stock Exchange. ஏங்களா வேற? C2 only. 2019-20 அந்த இதுலேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு கமிட்டி தான் வந்து ஈஷாத் ஹுசேன் கமிட்டி அப்படின்றது. நாட் ஃபார் ப்ராஃபிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஃபார் ப்ராஃபிட்ஸுமே வந்து பண்ணலாம். சோஷியல் செக்டார்ஸில் வந்து இன்டல்ஜ் ஆகிருந்தாங்க. எஜுகேஷன், ரினியூவபிள்ஸ், அந்த மாதிரி சோஷியல் செக்டார்ஸில் இன்டல்ஜ் ஆகிருந்தாங்க அப்படின்னா ஃபார் ப்ராஃபிட்ஸுமே வந்து தே கேன் லிஸ்ட் தெம்செல்ஸ் அண்டர் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இங்கே 22-23 கொடுத்துருக்கு. 19-20 ஈஷாத் ஹுசேன் கமிட்டி கரெக்டு தான். ஆல்சோ ஃபார் ப்ராஃபிட்ஸ்மே வந்து இருக்கலாம். 75 பிளாஸ்டிக் கோடிங்ஸ். வேற இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி 6, 7, 1 போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் வந்து கேட்குறாங்க. போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எனி பிளாஸ்டிக் பாட்டில் யூ டேக், ரீசைக்கிள் அந்த சிம்பிள் போட்டு அது உள்ள 5, 4 அப்படின்னு நம்பர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அதில் ஒன்று ஏன்னா ஒன்றும் கிடையாது. அது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் வச்ச ஒரு இதுவும் கிடையாது. இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணுற அசோசியேஷன்ஸ்லாம் ஒரு குரூப்பாக இருந்து அவங்க வச்சுக்கிட்ட ஒரு கோடிஃபிகேஷன் தான் இந்த 1, 2, 3 நம்பரிங் எல்லாமே. எந்த அளவுக்கு எந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸை எப்படி நம்ம இது பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு. இப்போ 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு 1 இருக்கும். 1 அப்படின்னா வந்து பாலிஈத்தலின் டெராஃபைலைன் பெட் பாட்டில்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா? பெட்டு. 2னா வந்து HDP ஹை டென்சிட்டி வரும், பாலிஈத்தைலின். 3னா வந்து வி ஹேவ் பாலிவினியல் குளோரைடு. 4க்கு வந்து லோ டென்சிட்டி பாலிஈத்தைலின் LDP. 5 வந்து பாலிஸ்டைரின் இல்லைங்களா? பாலிப்ரோபைலின். 6 வந்து பாலிஸ்டைரின். 7 வந்து அதர்ஸ்.
வந்து இந்த பிளாஸ்டிக் கால்குலேஷன்ஸ் அப்படின்றது இதெல்லாம் என்னன்னா ஒன்றும் கிடையாது. பெட்டு ஒரு மாதிரி ரீசைக்கிள் பண்ணுவாங்க, பிவிசி ஒரு மாதிரி வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ரீசைக்கிளிங் இந்த கவர்மெண்ட் வச்ச ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது ஒரு ரீசைக்கிளிங் அசோசியேஷன் வச்ச நம்பரிங், பிளாஸ்டிக் நம்பரிங். இல்லைங்க, ரீசைக்கிளிங் பர்பஸஸ்க்காண்டி வந்து பண்ணுறாங்க. எப்படி ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ 1 நம்பர் எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலெக்ட் பண்ணி அதை எப்படி வந்து ரீசைக்கிள் பண்ணணும், 2 நம்பர்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்றாங்க. நாட் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் கம்போசிஷன் ஆனால் இல்லை திக்னஸ் வச்சும் வந்து பண்ணது கிடையாது. பேசிக்காக எவ்வளோ திக்காக இருந்தாலும் சரி, பிவிசி அப்படின்னா அது பிவிசி தின்னான பிவிசியாக இருக்கட்டும், பெரிய பெரிய பைப்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன பைப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒன்றா தான் வந்து ரீசைக்கிள் பண்ண போகிறாங்க. சரிங்களா? A75A பாலிஸ்டைரீன். பாலிஸ்டைரீன் பிரத்யூஷ் 75 ரேடியோ டெலஸ்கோப்புங்களா? சூப்பர் கம்ப்யூட்டர். அது பிரத்யூஷுங்க, ஒய் வருங்க. அதுதான் ஒரு இது பிரத்யூஷ்ன்றது வந்து ரேடியோ டெலஸ்கோப். பிரத்யூஷ் PRATYUSHன்றது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். பிரத்யூஷ் ரீசெண்டாக நம்ம ஃபார் சைட் ஆஃப் தி மூனை படிக்கிறதுக்கு நம்ம ராமன் இன்ஸ்டியூட் அவங்க வந்து ஒரு டெலஸ்கோப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரேடியோ டெலஸ்கோப்பு. அதுக்கு பேர் தான் பிரத்யூஷ் அப்படின்றது. பிரத்யூஷ்ன்றது நம்ம அந்த ரேங்கிங்ஸ் வரும் இல்லைங்களா, சூப்பர் கம்ப்யூட்டர் ரேங்கிங்ஸ், அதில் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் பிரத்யூஷ், ஒய் வரும் அதில்.